சற்றுமுன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல். புது ரேஷன் கார்டு ரெடி. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் அறிவித்த மிக முக்கியமான தகவல். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு முதல்வர் விஜய் ஜூன் 22ஆம் தேதியன்று தனது பிறந்த நாளன்று விநியோகம் செய்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் ரேஷன் கார்டுகள் குடும்பத்தின் வருமானம் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இதனால் மிகவும் வசதி படைத்தவர்களுக்கு அல்லாமல் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் உதவிகளை வழங்குவதே அரசின் நோக்கமாகும். அதே சமயம் ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. சரி, புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் பொறுத்தவரை தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் சுமார் 2.25 லட்சம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இதில் தகுதியான விண்ணப்பதாரர்களை கண்டறியும் வகையில் சரிபார்ப்பு பணிகள் அனைத்துமே தீவிரமாக நடந்து வருகிறது. அதே சமயம் தற்போதைய நிலவரப்படி முதற்கட்டமாக 46,000 புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. சரி, இதனால் முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கிறார் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஜூன் 22ஆம் தேதி பிறந்த நாளை முன்னிட்டு தனது சொந்த தொகுதியான பெரம்பூரில் நடைபெறும் விழாவில் பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை நேரடியாக வழங்கி இந்த விநியோக திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீதமுள்ள விண்ணப்பங்களும் தொடர்ந்து சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு வரும் மாதங்களில் படிப்படியாக புதிய கார்டுகள் வழங்கப்படும் என உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சரி, புதிய ரேஷன் கார்டுக்கு சிறப்பு முகாம்கள் எங்கெங்கே போடுகிறார்கள் என்று இங்கே பார்ப்போம். அதாவது சென்னையில் ரேஷன் கடைகளில் ஆய்வு நடத்திய உணவுத்துறை அமைச்சர் வெங்கடராமன் புதிய ரேஷன் கார்டு தேவைப்படும் மக்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் விரைவில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொதுமக்கள் அனைவரும் எளிதாக இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்கிறார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கட்டாய இகேஒய்சி சரிபார்ப்பு அமலுக்கு வந்துள்ளது. அதாவது தமிழக அரசு தற்போது போலி கார்டுகளை ஒழிக்கும் நோக்கில் இகேஒய்சி அதாவது மின்னணு முறையில் வாடிக்கையாளரை அறிதல் சரிபார்ப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டை PHS பிரிவை சேர்ந்த கார்டுதாரர்கள் இதில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களின் அருகில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று விரல் ரேகை அல்லது கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இது மிகவும் கட்டாயமானது. சரி, ரேஷன் கார்டு அப்டேட் வெப்சைட் பொறுத்தவரை வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலங்களில் வசிப்பவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கும் எந்த ஒரு ரேஷன் கடைகளிலும் இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை செய்து கொள்ளலாம். உங்கள் ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர்களை ரேஷன் கார்டுகள் குடும்பத்தின் வருமானம் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. மிகவும் வசதி படைத்தவர்களுக்கு அல்லாமல் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் உதவிகளை வழங்குவதே அரசின் நோக்கமாகும். ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் பொறுத்தவரை ரேஷன் கார்டு அப்டேட் வெப்சைட் வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலங்களில்
வசிப்பவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கும் எந்த ஒரு ரேஷன் கடையிலும் இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை செய்து கொள்ளலாம். உங்கள் ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க, நீக்க அல்லது முகவரி மாற்றம் செய்ய அதிகாரப்பூர்வ TNPDS இணையதளமான www.tnpds.government.in அல்லது மொபைல் செயலியை பயன்படுத்தலாம். அடுத்தது, மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை மேலும் உயர்த்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் அமலுக்கு வந்த பிறகு ரேஷன் கார்டு விண்ணப்பங்களும் அதிகரித்து வருகிறது. ஏனெனில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பதிவு செய்வதற்கு ரேஷன் கார்டு அவசியமாகும். எனவே ரேஷன் கார்டு விண்ணப்பங்களும் அதை பரிசீலித்து விநியோகம் செய்வதிலும் அரசுக்கு தாமதம் ஏற்படுகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் கைவிரல் ரேகை பதிவு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதாவது ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் கைவிரல் ரேகை பதிவு செய்வதற்கு ஜூன் 20 முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி உள்ளது. ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் கைவிரல் ரேகை தொடர்பான முக்கிய அப்டேட். இதுவரை கைவிரல் ரேகை பதிவு செய்ய AAY மற்றும் PHS வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஜூன் 20 பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி உள்ளது. இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தற்போது வரை கைவிரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் 20/6/2026 தங்களது நியாய விலை கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகையினை பதிவு செய்த கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவருமே தங்களின் கைவிரல் ரேகையை பயோமெட்ரிக்கில் பதிவு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலேயே பயனாளிகளின் எண்ணிக்கையை அரசு உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இதற்காக மயிலாடுதுறை மாவட்ட குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் பணி நிமித்தமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று தங்களது கைவிரல் ரேகையினை 20/6/2026 பதிவு செய்து கொள்ளலாம். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை 20/6/2026 வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்திட வேண்டும் எனவும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே சமயம் மத்திய அரசு மத்திய தொகுப்பில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு கொடுக்கும் மானிய விலை பொருட்கள் சரியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்ய அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே பயனாளிகள் அனைவரும் ரேஷன் கடைகளில் தங்களின் கைவிரல் ரேகையை பயோமெட்ரிக்கில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.